அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், இந்த பாராத் இரவில் நாங்கள் கேட்கின்ற அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வசிக்கின்ற இல்லங்களிலும் பொசிக்கின்ற உணவிலும் உடுத்துகின்ற உடைகளிலும் எங்களுக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஏந்திய கைகள் இறங்கும் முன் அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான். இரவு 9 மணிக்கு மேல் ஓதும் சிறப்பு சூரா தொழுகை திக்ரு. ஆயுள் முழுக்க கேட்கும் துவா அப்படியே கபூலாகும். வாழ்நாள் லட்சிய கனவுகள் ஒன்று கூட மிச்சமில்லாமல் இந்த வருடம் கபூலாகிவிடும். நீங்கள் கேளுங்கள், எதை கேட்டாலும் தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தரும் நாள் இன்று. அனைவரும் பயன்படுத்தி பாவ மன்னிப்பு கேட்கணும், அதிகளவில் நன்மைகள் செய்யணும், அதிகளவில் நமக்கு தேவையானதை அல்லாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இன்று மக்ரிப்புடைய நேரம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான நேரம். மக்ரிப்பிலிருந்து அமலை தொடங்கி கொள்ளணும். இன்று இரவு முழுவதும் நாம் அதிகளவில் அமல் செய்யணும். நாளைக்கு பகலில் ஒரு நோன்பாளியாகவும் நாம் இருக்கணும். இரவு 9 மணிக்கு மேல் நாம் செய்யக்கூடிய அமல்கள், முதலில் நாம் 12 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுகை தொழணும். 2 ரக்காத்துக்களாக நிறைவு செய்யணும். அப்படி செய்தால் யார் பராத் இரவில் தொழுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய 70 விதமான ரஹமத்தான பார்வையை பார்க்கிறானாம். இந்த தொழுகையின் நியத் என்னவென்றால், சலாத்துன் ஹைர், 2 ரக்காத்தாக தொழணும். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹா 1 முறை, சூரா இக்லாஸ் 10 முறை ஓதணும். இதே போல் 2 ரக்காத்தாக 12 ரக்காத்திலும் இந்த சூறாக்களை ஓதி நிறைவு செய்யணும். பிறகு பவர்ஃபுல்லான அற்புதமான தொழுகை தொழணும். இந்த தொழுகை தொழுது நாம் அல்லாவிடம் துவா செய்தால் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் கபூலாக்கி விடுவான். இந்த வருஷத்தில் நாம் எதை நினைத்தாலும் அது நடக்கும். செல்வந்தனாக மாறணும், கடன் பிரச்சனை நீங்கணும், நோய் நீங்கணும், திருமணம் நடக்கணும், மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமையணும், செல்வ செழிப்போடு நாமும் நமது குடும்பமும் பிள்ளைகளும் வாழணும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ரக்காத் தொழுகை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். நமது தேவையை பெற்றுத்தரும் அற்புதமான தொழுகை. அந்த தொழுகை ஹாஜத் 2 ரக்காத் நஃபில் தொழுகை. அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் வைத்துக் கொள்ளணும். முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா 1 முறை, சூரா இஹ்லாஸ் 11 முறை, சூரா கௌசர் 11 முறை ஓதணும். அவ்வளவுதான். முதல் ரக்காத்தில் இந்த சூறாக்களை ஓதி ருக்கு செய்த பிறகு சஜ்தாவுக்கு போய் சஜ்தாவில் ஓதக்கூடிய தஸ்பி 3 முறை ஓதிவிட்டு பிறகு அந்த சஜ்தாவிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வாஹினா அஸாபன்னார் என்று இந்த துவாவை 7 முறை ஓதணும். அடுத்து சிறு இருப்புக்கு வந்து மறுபடியும் சஜ்தாவுக்கு போயிட்டு எந்த தஸ்பி ஓதுவோமோ அதை 3 முறை ஓதிவிட்டு பிறகு ரப்பனா துவாவை 7 முறை ஓதணும். பிறகு 2வது ரக்காத்திலும் இதே மாதிரி ஓதிவிட்டு 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகை முடித்துக் கொள்ளணும். அதாவது நமக்கு 2 ரக்காத்தில் 4 சஜ்தா செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த 4 சஜ்தாவிலும் கண்டிப்பாக ரப்பனா துவாவை 7 முறை ஓதிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற துவாவிலேயே தங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவு ஓதியது இம்மை மறுமை அனைத்துமே உள்ளடக்கியது. நாம் நினைத்த மாறி அமையும். ஏந்திய கைகள் இறங்கும் முன் அல்லாஹ் நம் துவாக்களை கபூல் செய்வான். 12 ரக்காத் நஃபில் தொழுகை முடித்தவுடன் 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகை தொழுது முடித்தவுடன் நாம் ஓத வேண்டிய திக்ருகள், தருதை இப்ராஹிம் சலவாத் 7 முறை ஓதணும். 2வது அவசியம் ஓத வேண்டியது அதிக அளவில் நன்மைகளை பெற்றுத்தரும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு, ஏராளமான நன்மைகள் இருக்கு. 4வது கலிமா தௌஹீத், இதுவும் 7 முறை ஓதணும்.
மூன்றாவது, நமது அனைத்து துவாவும் கபூலாகும் இந்த திக்ரை ஓதினால் லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன் இது 7 முறை ஓதணும். நான்காவதாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹசனத்துன் வகினா அஸாபன்னார். இதன் அர்த்தம், எங்களின் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நற்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையில் அழகிய நற்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை காத்துருள்வாயாக. இந்த துவாவையும் 7 முறை ஓதணும். அடுத்து, ஹஸ்பன் அல்லாஹு அந்நிமிலக்கில் இதுவும் 7 முறை ஓதணும். இதன் அர்த்தம், அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீக்கக்கூடியது. அடுத்து, ஒரு சிறந்த சலவாத், எல்லா மக்களுக்காகவும் கேட்க வேண்டிய ஒரு சலவாத், துவா கபூலாகக்கூடிய அம்சம் கொண்ட சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திகா வ ரசூலிகா வ அலல் முஃமினீனா வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த சலவாத்தை 27 முறை ஓதணும். இந்த சலவாத் ஓதி முடித்ததும் நம் தேவைகளை முன்வைக்கணும். இந்த சலவாத்தை எப்போ ஓதினாலும் நமக்காக வானவர்கள் நியமிக்கப்பட்டு நமது துவாக்களை அங்கீகரித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து, இன்று இரவு செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹில்லஸீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. இந்த இஸ்திக்ஃபாரும் 7 முறை ஓதணும். அதிக அளவில் ஓதணும், குறைந்தது 7 முறையாவது ஓதணும். பிறகு சூரா நஸர் 40 முறை இந்த சூறாவை ஓதணும். அல்லாவின் உதவி உடனடியாக வரும். ஒரு முறை ஓதிவிட்டு அல்லாவிடம் அழுது துவா கேட்கணும், பிடிவாதமாக கேட்கணும். பிறகு இந்த துவாவை ஓதி முடிக்கணும். ஒரு முறை ஓதணும். அனைத்துமே உள்ளடக்கிய ஒரு சிறந்த துவா. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி மு அல்லி ஃபி வலி ஹாரிஹி வர்ஹம் ஹுமா வஷ்ஹூர் ஹுமா வஃபி ஜும்ரத்திலதீன அன் அம்த அலைஹிம் மினன் நபீன வஸ்ஸித்திகீன வஷ்ஷுஹதாஹி வஸ்ஸாலிஹீன வஹஸீன மி உலாயிகா ரஃபீகா ஃபி ஃபஹலிகா யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அர்ரஹ்மான் ரஹீமீன் வபி ஹிர்மதி சலாத்தி வ சலாமி அல்லா சையதனா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மயின் ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த துவாவை ஒரு முறை ஓதிக்கணும். நாடும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சலாத்தை பரப்பு, நல்ல பேச்சை பேசு, உறவுகளை இணைத்து வாழ், மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்கு, அமைதியுடன் சொர்க்கத்தில் நுழைவாய். முஸ்னத் அஹ்மத் 10399. இது அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.